உன் கணவர் உன்னோடே சமாதானமாக இருக்கிறதில்லை என்றால் தேடு. எப்படி என் கணவரோடு சமாதானமா இருப்பது? அந்த வழியை நீ தேடு. என் மனைவி ராட்சசி இருந்தாலும் சமாதானமா இருக்கணும். என்ன செய்தால் சமாதானமா இருக்க முடியும்? அந்த வழியை நீ தேடு. என் பிள்ளைகள் என்னோடு சமாதானமா இருப்பதில்லை. எந்த விதத்துல என் பிள்ளைகளோடு நான் சமாதானமாக இருக்க முடியும்? அந்த வழியை நீ தேடு. வேலை செய்கிற இடத்திலே சமாதானம் இல்லை. அப்போ சமாதானம் தேவைன்னா என்ன செய்யணும்? அதை தேடணும். உதாரணத்துக்கு நீங்க மார்க்கெட்டுக்கு போறீங்க. உங்களுக்கு சீத்தாப்பழம்னா அவ்வளவு இஷ்டம். இந்த மார்க்கெட்ல சீத்தாப்பழம் எங்கேயுமே பார்க்க முடியல. என்னங்க செய்வீங்க? அப்போ தேடுவீங்க. போய் தேடுவீங்க. நீங்க தேடுவீங்க. பைபிள் என்னங்க சொல்லுது? முதலாவது போய் தேடுங்க, கண்டடைவீர்கள். அப்படிதானே? நீங்கள் மிகவும் நேசிக்கிற உங்க சின்ன பையன், உங்க சின்ன பொண்ணு, நீங்க மார்க்கெட்டுக்குள்ள போன உடனே அவங்கள பார்க்க முடியல. என்னங்க பண்ணுவீங்க? உடனே தேடுவீங்க, தேடுவீங்க, தேடுவீங்க. மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒருவேளை கொத்தமல்லி தேவை அப்படின்னா காணப்படலைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த கொத்தமல்லி தேடி அப்படி நீங்க தேடுவீங்க. மார்க்கெட் ரொம்ப பெருசா இருக்கு, சிக்கன் வாங்கணும். என்னங்க சிரிக்கிறீங்க? அதான் சிக்கனுக்கு இருக்கிற பவர் அதுங்க. கறி வேணும்னா என்ன பண்ணுவீங்க? தேடுவீங்க. மீன் வேணும் அப்படின்னா போய் தேடுவீங்க. கண்ணுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாது. அதனால என்னங்க பண்ணணும்? தேடணும். தேடனா என்ன நடக்கும்? வாங்கிட்டு வந்துருவீங்க. தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? உன் வீட்டுல சமாதானம் இல்லையா? உன் வீட்டுல சமாதானம் கிடைக்கிறதே இல்லையா? அதை நீ தேடு, உனக்கு அது கிடைக்கும். இந்த வழியை நீ தேடு. எப்படி என் கணவரோடு சமாதானமா இருக்க முடியும்? எப்படி என் மனைவியோடு சமாதானமா இருக்க முடியும்? ஃபைண்ட் த வே. வழி உங்களுக்கு காணப்படும். ஒருவேளை உங்களுக்கு உங்க வார்த்தை ஒழுங்கா இருக்கிறது இல்லையோ, உங்க நடத்த அது சரியில்லையானவோ, நடந்துக்கிறது சரியில்லையானவோ, உங்க யோசனை சரியில்லையானவோ, உங்கள் கோரிக்கைகள் யோசனைகள் சரியில்லையோ என்னவோ, அதனாலதான் உங்க கணவரால உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையோ, தேடு. சமாதானத்தை தேடு. ரெண்டாவது, தொடரணும். கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த வழியிலே நீ தொடர்ந்து போக வேண்டும். சமாதானத்தை இழந்து போகிற முயற்சியை செய்யாதீங்க. முதலாவது தேவன் சொல்கிறார், சமாதானத்தை நேசியுங்கள். நீ எதை நேசிக்கிறாயோ அதை இழந்து போவதற்கு நீ இஷ்டப்பட மாட்ட. பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நீ இஷ்டப்படுறன்னு வச்சுக்கலாம். கணவரோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, அத்தையோடு, மாமனாரோடு, உன்னை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களோடு, உன்னை சுத்தி இருக்கின்ற, அதாவது வேலை செய்யற இடத்துல இருக்கின்ற கொலீக்ஸோடு நிம்மதியாக வாழ்வதற்கு நீ பழக்கப்பட்டு விட்டால், நிம்மதியாக வாழ்வதுதான் உனக்கு இஷ்டம்னு வச்சுக்கலாம். நிம்மதி இழக்கவே மாட்டீங்க. தேவைப்பட்ட கீழே இறங்கி வருவ. என்ன பண்ணுவீங்க? ஒரு படி கீழே இறங்குவீங்க. வீட்டுல மகளோட என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு மத்தியானம் 7 மணிக்கோ காலைல 8 மணிக்கோ பக்கத்து ஊருக்கு போய் மாம்சம் வாங்கிட்டு வர இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க. அக்காவை பார்க்க வராங்க, அக்காவை பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க. நீ பக்கத்து ஊருக்கு போய் கறியை வாங்கிட்டு வாடான்னு சொல்லி காசையும் கூடையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இவன் கவனிங்க, இந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு கட்டு இருக்கு. அந்த கட்டுல நடந்து போய்கிட்டே இருக்கான். இதுக்கிடையில ஒரு பெரியவர் அங்க இருந்து வராரு. அந்த பெரியவர் வரும்போது கொஞ்சம் இந்த சின்ன பையன் ஒதுங்கணுமா இல்லையா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் ஒதுங்கணுமா இல்லையாங்க? அவன் அப்படியே ஒதுங்காம பாத்தீங்கன்னா அங்கே அப்படியே நிக்கிறாங்க. அவன் இந்த பெரியவர் சொல்றாரு, தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோப்ப, நான் நடந்து போயிடுறேன். ஏய், எதுக்கு நவர்றது? நீ நவந்து போய முதல்ல. என்னங்க இது திமிரு? நான் எதுக்கே நவரணும்? நீ நவந்து போய முதல்ல. ஐயோ தம்பி, நீ வயசு சின்ன பையன்யா, கொஞ்சம் மரியாதை குடிய எனக்கு. நான் எதுக்கே மரியாதை கொடுக்கணும்? என்னையா மரியாதை கொடுக்கணும் உனக்கு? நவந்து போய முதல்ல நீ அங்க. அவருக்கும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சுங்க. நான் நவர மாட்டேன்டா அப்படின்ட்டார். நானும் நவர மாட்டேன் அப்படின்ற அந்த பையன். கேளுங்க, அவனும் நவந்து போகல, இவரும் நவந்து போகலங்க. 8 மணிக்கு போனா வரல, 9 மணி ஆச்சு வரல, 10 மணி ஆச்சு வரல, 11 மணி ஆச்சு, கடைசியில வரவே இல்ல. 11 மணி ஆச்சு வரல. 2 மணிக்கு வீட்டுல பொண்ணு பார்க்க வராங்க, அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கணும். ஏன் என் பையன் என்ன வரல அப்படின்னு சொல்லி அப்பா அங்கிருந்து அப்படியே ஓடிக்கிட்டே வராருங்க. வந்து பார்த்தா இந்த பெரியவர் இந்த சின்ன பையன் அங்க நின்னுக்கிட்டு அப்படியே ஒருத்தர் மறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அப்பா வந்து கேக்குறாரு, என்னடா ஆச்சு பாருங்கப்பா, பாருங்க என்ன பண்றாரு, என்னடா பண்றாரு? வந்து நடுவுல நின்னுக்கிட்டு ஓரமா போக மாட்டே வெளியே மறைச்சுக்கிட்டே இருக்காரு. நானும் 2ல 1 பாத்துடலான்னு நின்னுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு அப்பா சொல்றாரு, டேய் நீ போய் கறியை வாங்கிட்டு முதல்ல வீட்டுக்கு நீ போஹோ, நான் இங்கே நிக்கிறேன்டா, இந்த ஆளை எப்படி போவான்னு நான் பாக்குறேன். ஓகே தானங்க? அப்பாவுக்கு எப்படிப்பட்ட பையன் பிறந்திருக்கிறான்? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. பைபிள் தெளிவாக சொல்கிறது, தந்தை எதை செய்கிறானோ அதை பிள்ளை பார்க்கிறானோ அதே மகனும் செய்வான். புத்தி இருக்கா?
பெரியவருக்கு வழி விட்டு ஓரமா போறதுக்கு பதிலா எதுக்கிட்ட நடுவுல நிக்கிறேன்னு சொல்லி கழுத்துட்டு போடுறதுக்கு பதிலா மகனுக்கு இறங்கி பேசுற, நீ போட நான் இங்கே நின்னு பாத்துக்கிறேன், எப்படி போவாரு நான் பாத்துக்கிறேன் இங்க நின்னுகிட்டு. ஈவினிங் சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே தான் நிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க, பொண்ணையும் பாத்துட்டாங்க, அப்பா எங்கன்னு கேக்குறாங்க, நம்மால எங்க இருக்காரு? பொண்ணுக்கு அமையுமா? லைஃப் செட்டில் ஆகுமா? என்னங்க தோணுது உங்களுக்கு? தந்தைமார், தாய்மார், நீங்க வீட்டுல பிடிவாதமா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளும் கூட பிடிவாதக்காரர்களா உருவாவாங்க. உங்க வீட்டுல நீங்க கர்வப்படுறவங்களா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளும் கர்வத்தோட தான் அப்படியே வளருவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுல எளிமையாக இருந்தால் உங்க பிள்ளைகளும் தாழ்மை குணத்தோட தான் இருப்பாங்க. தேவன் ஆசைப்படுகிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் எளியவர் என்பதனால் நாமும் கூட எளியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். ஆவிக்குரியவனுக்கு தேவன் தந்திருக்கிற மகா பெரிய வரம் என்னவென்று கேட்டால் சமாதானம். கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையிலே யாரு கூடயாவது சமாதானம் இல்லையோ என்னவோ, யாரு கூடயாவது சண்டை போட்டிருக்கீங்களோ என்னவோ, அனாவசியமான பேச்சுக்கு நீங்கள் இடம் கொடுத்து சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களோ என்னவோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்நாள் தொடங்கி சமாதானத்தை தேடுங்கள், கேளுங்கள், நேசியுங்கள், சமாதானத்தை பகிருங்கள். அண்ணன் தம்பிக்கு மத்தியில சமாதானம் இல்லாம இருக்கலாம், அக்கா தங்கச்சி இடையில சமாதானம் இல்லாம இருக்கலாம், கணவன் மனைவிக்கு இடையில சமாதானம் இல்லாம இருக்கலாம், கூட வேலை பார்க்கறவங்களோட சமாதானம் இல்லாம இருக்கலாம், நண்பர்கள் இடையில சமாதானம் இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு கூடுமானால் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்யணுமே தவிர சமாதானமா இருக்கிறவர்களை மாத்திரம் சத்ருக்களாக உங்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் மாற்றுவதற்கான முயற்சியை செய்யாதீங்க. சமாதானத்தை உண்டாக்குகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, சமாதானத்தை குறித்து அநேக காரியங்களை நாங்கள் இன்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். துஷ்டனுக்கு சமாதானம் இருக்காது, ஆனால் நீதிமான் சமாதானத்தை கொண்டுதான் அவன் வாழ்வான். அந்த சமாதானத்தை அவன் தேடுவான், சமாதானத்தை நேசிப்பான், சமாதானத்தை தேடி ஓடுவான், சமாதானமாக அவன் வாழ்வான், சமாதானத்தை அவன் பகிர்ந்து கொடுப்பான், சமாதானப்படுத்துவான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருளுங்க. கோபப்படுகிறவர்கள், கர்வப்படுகிறவர்கள், பெருமைப்படுகிறவர்கள் அப்பா சமாதானத்தை கொண்டிருக்க மாட்டார்கள், பகிர மாட்டார்கள், சமாதானமாக வாழ மாட்டார்கள். எங்களிலே யாராவது கர்வப்படுவோர் இருந்தால், கோபப்படுவோர் இருந்தால், பெருமைப்படுவோர் இருந்தால் அப்பா தங்கள் தவறுகளை அவர்கள் ஒப்புக்கொண்டு அந்த விட்டு விலகி இது முதற்கொண்டு அப்பா உள்ளுக்குள்ளே முதலாவது சமாதானம், குடும்பத்திலே சமாதானம், பகிர்ந்து தருகிற சமாதானம், 10 பேரோடு சமாதானம், ஊழியத்திலே சமாதானம், அதை கொண்டு வாழும்படியான கிருபையை தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.